பாப்பா சும்மா இரு. Ramadan الكيوانية. Good evening, children. Good evening, teacher. Good evening, teacher. Evening, teacher. All right, good evening Good evening. once again. How are you all? Fine, teacher. I'm good, teacher. How are you? Okay, good. I'm also fine. Thank you. Then, are you all ready with your tools? Yes? Yes. Your Yes, teacher. and your pencils and pen, erasers. Okay, are you all ready? Ready, teacher. Can you remember what we learned last week? What's our last session? Yes. What we learned? நாங்க last week என்ன படிச்சோம்? Mother Nature. Good. We learned act out part about Mother Nature. Yes. And we did filling the blanks activity, isn't it? Yes. After the reading part, we did a filling the blanks activity. And after that, I gave a homework, isn't it? B part. ஞாபகம் இருக்கா பிள்ளை? ஒரு homework கொண்டு செய்ய சொன்னேன். In your pupils book, page number 35, B part. Read the following words aloud and circle the silent letters.
எஸ் ஓ நோ சொன்னேனா இல்லையா? கேன் யூ ரிமெம்பர்? ஹலோ சில்ட்ரன். Yes, teacher. Teacher. எஸ் ரைட். அப்போ நிறைய பேர் செய்யலை. உங்களோட சைலண்ட்டை பார்க்க எனக்கு விளங்குது சைலண்ட் லெட்டர் செய்யலை ஒருத்தரும் சொல்லி. ரைட். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் about silent letters in English. Right? In Tamil, we don't have silent letters. That means நாங்கள் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுற நேரம் எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து தான் நாங்கள் ரீட் பண்ணி கொண்டு போவோம் தமிழில். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ அம்மான்ட்டு சொன்னால் அம்மா தான், அம்மா அம்மா. அதை இம்மன்னா நாங்கள் உச்சரிக்காமல் அம்மான்ட்டு சொல்ல முடியாது. ரைட்? பாடசாலைன்ட்டு சொன்னால் அதில் வார அவ்வளோ எழுத்தும் பாடசாலைன்ற ஃபுல் எழுத்துக்களுக்குரிய உச்சரிப்பும் நாங்கள் ரீட் பண்ணுவோம். பட் இன் இங்கிலீஷ் தேர் ஆர் சம் வேர்ட்ஸ். பிள்ளைகள் நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? எஸ், am I audible? Yes. Yeah. Teacher. இங்கிலீஷ் எல்லா எழுத்துக்களுக்கும் இல்லை, எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா எழுத்துக்களுக்கும் இல்லை, சில ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ். ரைட்? சில வேர்ட்ஸுக்கு மட்டும் சில எழுத்துக்களை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். தட் மீன் உச்சரிக்க மாட்டோம். ரைட்? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன். மோஸ்ட் ஆஃப் யூ, உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சும் இருக்கும், பட் இது ஆர்டராக இன்றைக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரைட்? ஆர் யூ ரெடி? Right. Okay, Yes. teacher. Okay, teacher. First, Okay, teacher. is it the screen visible? Screen தெரியுதா பிள்ளை? No, teacher. No, teacher. Wait. Now? Yes, teacher. Right. Now look at the screen. Listen to me carefully. Right. Now சில எழுத்துக்கள், திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகள், எல்லா நேரமும் சைலண்டா வாரது, எல்லா சொற்கள்லையும் சைலண்டா வாரது இல்ல. சில குறிப்பிட்ட சொற்கள், தட் மீன் வேர்ட்ஸ் நாங்க ரீட் பண்ற நேரம் அந்த வேர்ட் வந்து எங்களால உச்சரிக்கப்படாது, அந்த வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாது. அப்படியான வேர்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்லித்தர போறேன். ரைட்? ஸோ look at the first one, silent B. சில எழுத்துக்கள் சொற்கள் வாசிக்கிற நேரம் பி வந்து சைலண்ட் ஆகுது. பி, பீன்ற சவுண்ட் சொல்லி பாருங்க. ப, ப சவுண்ட், ப. ரைட்? நீங்க இது அன்மியூட் பண்ணாம, நீங்க கிளாஸ் டிஸ்டர்ப் ஆறனால அன்மியூட் பண்ணாம, ரைட், க்ளோஸ் தி டோர். சொல்லி பார்க்கணும். ரைட்? சைலண்ட் B. First one, what's that word? C-O-M-B. C-O-M-B. நாங்க எப்படி சொல்லுவோம்? Comb. நாங்க அத கோம்புன்னு சொல்லல, அது பி இருக்குது, C-O-M-B இருக்கிறனால கோம்புன்ட்டு அப்படி உச்சரிக்க, that is a rule. இப்ப நாங்க ஏன் எதுக்குன்ட்டு எங்களுக்கு அது உச்சரித்தாலும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த வேர்ட் எங்கட சொல்ற நேரம் கஷ்டம், அந்த வேர்ட் இங்க ஸ்பெல் பண்றது. ஸோ இது வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் ரீடிங் செய்யற நேரம், ப்ரொனவுன்ஸ் பண்ற நேரம். ரைட்? ஸோ C-O-M-B நாங்க சரியா அதை பியையும் சேர்த்து சொன்னா கோம்பு. பட் வி கான்ட் ப்ரொனவுன்ஸ் இட் லைக் தட். நாங்க அப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அப்ப எப்படி சொல்லுவோம்? பி இல்லாம சொல்லி பாருங்க, எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஜஸ்ட் கோம், தட்ஸ் ஆல். கோம், கோம். கோம்பு இல்ல, பி சைலண்டா தான் இருக்கும். சைலண்ட் சொன்னா எங்களுக்கு தெரியும் அமைதி, அதை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். பட் எழுதுற நேரம் எங்களுக்கு தெரியணும். கோம்ன்ட்டு நாங்க சொல்லி பழகினாலும் கோம்ட எழுத்து வந்து எழுத்து நாங்க எழுதுற நேரம் ஸ்பெல்லிங் எப்படி? ஸ்பெல்லிங் ரூல் C-O-M-B, C-O-M-B, கோம், நாட் கோம்பு. ரைட்? ப சத்தம் வராது, ப சவுண்ட் நாங்க தர மாட்டோம். கோம், ஜஸ்ட் கோம், தட்ஸ் ஆல். ரைட்? தட் இஸ்
first. Now next, LAMB. LAMB? Lamb. Lamb only, lamb, not lamb. இப்போ பி சொல்லி பாருங்க, பிகாஸ் நாங்க அதை சொன்னாலும் எங்களுக்கு சொல்ல கஷ்டப்பட்டு தான் சொல்லணும். lamb சொல்லி பாருங்க. எம்முக்கு அடுத்து பி வார நேரம் lamb. That is something difficult. So only lamb. LAMB, but lamb. Right? B silent. Next one. Yes. Thumb. HUMB, not thumb. It's thumb. B சத்தம் வராது. Thumb. That's all. Same as here. Climb. 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 CLIMB, not climb. 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 Clear? Once again, அது சொல்லி பாருங்க ஒருக்கா. Home, lamb, thumb, climb. அப்ப இதுல எல்லாத்துலயுமே B வருது, but we are not pronouncing the word B. Clear? Yes? Can you? Yeah, teacher. Now, silent K. எந்த இடத்துல K silent ஆகுதுன்ட்டு பாருங்க. இது யூசுவலா நாங்க தெரிஞ்ச வேர்டு. The word, the not knife. K. KNIFE, knife or knife, no. Just knife. K silent இருக்கும். K இருக்குது ஆனா knife. ஆனா நைஃப்ன்ட்டு இப்போ நாங்க டிக்டேட் பண்ற நேரம் நீங்க எழுதுற நேரம் K போட்டு எழுதணும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியணும். நைஃப்ன்ட்டு சொன்னா நைஃபுக்கிட்ட ஸ்பெல்லிங் ரூல் வந்து KNIFE, நைஃப். பட் K ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாது. K சைலண்டா இருக்கும். K அமைதியா இருக்கும். K நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ நைஃப். The next word, not knee or knee. Knee, no. Knee, only knee. But K is there. K இருக்கும், ஆனா K நாங்க கூப்பிட மாட்டோம் அங்க. K வேணாம் எங்களுக்கு அதுல. எழுதுற நேரம் KNEE போடுவோம், but we have to pronounce that knee. அவ்வளவுதான். Next one, knock. Not knock. அப்படி K வாசிச்சு பாருங்க, அப்படிதான் வரும். knock. K இருக்கிறனால knockன்ட்டு வாசிக்கணும். knock. எங்களுக்கு அது வாசிக்கவும் கஷ்டம். ஆனால் that is not knock, that is knock. That's all. Right? Next one, KNOW, no, kno. Kno சொல்றது இல்ல. K sound வராது. That is no. That's all. No. No. Right? So knife, knee, knock, no. Knife, knee, knock, no. அப்போ மெயினா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். The K is silent before N, at the beginning of a word. Right? N வார நேரம் Nக்கு முதல்ல பெரும்பாலும் K இருந்தா K சைலண்டா இருக்கும். பட் இது வந்து பிள்ளைகள் இப்ப நாங்க ஒவ்வொரு வேர்டா ரீட் பண்ற நேரம் இது சைலண்டா இருக்குமா, நார்மலா நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமான்ட்டு யோசிச்சு எங்களுக்கு ரீடிங் பண்ண முடியாது. தட் இஸ் டிஃபிகல்ட். பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எந்த கொஞ்சம் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் இருக்கு, அதை தெளிவா படிச்சுட்டா பெரிய பெரிய கிளாஸ்ல போற நேரமும் உங்களுக்கு ஈஸி ஆயிரும். அது நார்மலாவே உங்களுக்கு அது பிராக்டிஸ்ல வந்துருமா, இந்த இடத்துல இது ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாதுன்ற ஐடியா உங்களுக்கு வரும். இந்த சில பேசிக் வேர்ட்ஸை படிச்சு வச்சுக்கொண்டா சரியா? ரைட். அதனால ரைட் நவ் ஃபர்ஸ்ட் comb, lamb, thumb, climb, knife, knee, knock, no. இதோட மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே? ரைட். comb, what is comb?
sheep, Yes. Lamb. light, விளக்கு, What else? teacher, Lamb. Yeah, you have to find it. சரியா பிள்ளைகள்? நான் இதை தாரேன் உங்களுக்கு. Sheep. என்னன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நானே சொல்லி தந்தேன்னு சொன்னாலும் நீங்க தேடி எழுத மாட்டீங்க. Teacher, sheep ட குட்டி தானே teacher. Yeah. Right. You have to find lamp. Where? That is lamp. Here lamb. Lamb. Mary had a little lamb. Mary had a little Sheep's குட்டி. Yes. Right. Lamb. The You have to sheep's find the baby. yes. Sheep's baby sheep. Good. Thumb. excuse me teacher, Yes. teacher இதை நோட் பண்ணணுமா? Wait. Now we are discussing. No? இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோம். I will tell what you have to do. இப்ப டிஸ்கஷனுக்கு வாங்க. Right? Next one. Climb. Okay. Climb பண்றது. What's that? Climb. Yes. Climb. Then in silent K. Knife. What is knife? கத்தி teacher, Knee. Knee. முழங்கால் டீச்சர். முழங்கால் teacher, Knock. 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 தட்ற. Yes. Knock. Knocking. Knock. No. No. விளங்குற. What else? தெரியற. I know who are you. எனக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்லி. I know. No, that is it. No. Right, clear? Now write the date clearly in your notebook, please. This is very important part. So don't waste your time, children. Right? ஏனோ தானோன்ட்டு இல்லாம please இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. Right? Write the date clearly. What's the date today? 4th of March, 4th of March 2026. Today? What's the day today? 4th of Day? 3rd month 2026. Day. Wednesday. Wednesday. Right. Then write the topic silent letters. Silent. SILENT. Silent letters. 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 Silent letters. Right. Quickly copy down this and let me know. Right. பிள்ளைகள் எழுதி முடிச்சிட்டா finish சொல்லி no need to unmute your mic. Please give a thumb up. Okay. Then I can know it. Okay. Your time starts now. Quickly copy it down. Finish teacher. finished teacher.
ரைட். எழுதி முடிச்சாக்கள் என்ன செய்யணும்? இந்த வேர்ட்ஸை பார்க்காம எழுதி பார்க்கணும். நீங்க ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நீங்களாவே இந்த வேர்ட்ஸ் எழுதி பாருங்க பாப்போம், மற்றாக்கள் எழுதுற வரைக்கும். Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish. Yes, teacher. Right. Now see here, silent W. Right? W இருக்கும், ஆனா நாங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸ்பெல்லிங்ல எழுதுற நேரம் எழுதுவோம், ரீட் பண்ற நேரம் W ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாது. தட் மீன் உச்சரிக்கப்படாது. ரைட்? ஃபர்ஸ்ட் வேர்ட் ரைட். ரைட், நாட் ரைட். ரைட், நோ. W சேர்த்து சொல்ல இயலாது. ரைட் இல்ல அது. தட் இஸ் ரைட். ரைட். Again, right? Wrong. Wrong. Not wrong. W சேர்த்து v soundல start பண்ணக்கூடாது. Wrong. No. That is wrong. Only wrong. The next word, wrist. Wrist. Not wrist. Then after that, rep. Rep. சொல்லி பார்த்து கொள்ளணும் நீங்க. Right? Right, wrong, wrist, rep. Right, wrong, wrist, rep. Not right, wrong, wrist, rep. W வராது. W pronounce பண்ண கூடாது. You know the meanings of these words. Right ன்னு சொன்னா என்ன? What is right? Writing. எழுதுறது. எழுதுறது. Wrong?
You are wrong. Wrist. மணிக்கட்டி Yes. மணிக்கட்டி எங்கட மணி ரிஸ்ட் வாட்ச்னு சொல்றது மணிக்கட்டுல கட்டுறனால நாங்க அந்த ரிஸ்ட் வாட்ச் கட்டுற இடம் தான் ரிஸ்ட் எங்கட மணிக்கட்டு ரைட் எங்கட கையை வச்சு பார்த்தா டிக் டிக் எங்கட நாடி துடிப்பை பார்க்கலாம் அந்த இடத்துல ரிஸ்ட் ரைட் நெக்ஸ்ட் ஒன் ரெப் சுத்துறது யா ரெப்பிங் பொதி செய்யறது ரெப் நாட் பேக்கிங் ரெப் பண்றது சுற்றி எடுக்கிறது ரைட் நவ நெக்ஸ்ட் silent H. Hour. மணித்திய Not, yeah, hour. Honest. Honor. இது hour, honest, honor. நாங்க சில நேரம் honest சொல்றது தான் ஹார்டா H sound வராது உள்ளுக்கு எடுத்து பாருங்க honest கஷ்டம் just hour, honest, honor. Right? Our honest honor. Right? அவன் சொல்றது மணித்தியாலம் honest நேர்மை honor. Just honor சொல்றது என்னது மரியாதை செலுத்துறது கௌரவிக்கிறது. Right? Are you clear, children? Yes, teacher. Yes. The W is silent before ஆருக்கு முதல்ல W வர நேரம் எப்பவும் W சைலண்டா போகுது அப்ப அதை ஒரு நீங்க ஞாபகமா வச்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி சில நேரத்துல H வர நேரம் H வந்து சைலண்டாக வரும் அப்ப இந்த வேர்ட்ஸை நீங்க கிளியரா பார்த்து வச்சுக்கொண்டா சிக்கலா இருக்காது ரைட் குயிக்லி காப்பி இட் டவுன் Finish, teacher. Finish, teacher. Teacher, finish. Finish. Finished, teacher. Right. Now, silent L. எந்த லெட்டர் சைலண்டா வருது இங்க எஸ் Teacher. L. First one, walk. Just walk. நாங்க walk WALK இத walkன்னு சொல்ல இயலாது L வாரனால L நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி walk. No, that is wrong. walkன்னு சொல்ல முடியாது
walk. L silent ஆகும். Walk. Likewise, next word. Talk. Talk. Not talk. Talk இல்ல. Talk. Only talk. Then, next. Next. Calm. Calm. Calm இல்ல. L வந்தா எப்படி வாசிப்போம்? எல்லையும் சேர்த்து ரீட் பண்ணா calm, not calm. 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 That's all. Calm. Here. half, Half. Not half. Half, no. Half. So, K, M, F இந்த letters வார நேரம் முதலாவது L வந்தால் most of the times அது silent ஆக இருக்கும். So, walk, you know what is walk? walking நடக்கிற, Yes, நடக்கிறது. Talk. பேசுறது, பேசுறது. Yes, பேசுறது. Calm. அமைதியாக இருக்கிறது, Yes, அமைதி. Calm. Right. Calm, அமைதி. Silent. Half. பாதி, பாதி. அரைவாசி. எங்க Yes. வருதா? Now here, T silent வர சொற்கள். என்ன எழுத்துது? T. First word, listen. Listen. L-I-S-T-E-N, listen ட்டு வாசிக்க இயலாது. Listen, not listen. T உச்சரிக்க கூடாது. Just listen. Listen, listen. That's all. Castle, no. Castle. T castle. C-A-S, T silent ஆயிருவாங்க. Right? Castle. Next one. Whistle. Whistle. Whistle, not whistle. T வராது. Only whistle. Right? Last one. Often. சில நேரம் சொல்லுவாங்க. Often சொல்றது, but often is the correct word. சொன்னாலும் சில நேரத்துல அது ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. often சொல்றது இருக்கு, பட் often T ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்ல. ரைட்? ஒருக்கா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு குயிக்லி காப்பி இட் டவுன். ரைட். Excuse me, teacher. எஸ். Sixth one silent T இருக்குது தானே? எஸ். அதுல ரெண்டாவது எக்ஸாம்பிளா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றே? காசில். 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 கேசல் என்று வராதா? கே கே கே. It can be pronounced sometimes. Castle or castle. Both are Okay. correct. Castle or Thank you. castle. Yeah. finish teacher, Teacher. finish teacher, Finish, teacher.
Now look at these words. Silent C. Plus C silent ஆற சொற்கள். Right? Right. Can you read the first? Scissor. Yes. The first word? Scissors. Scissors. C silent ஆற வாசிக்கவும் கஷ்டம் எங்களுக்கு. Right? Scissors. Then next. Science. 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 Yeah. Science. Science. So science. Scene. 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 In these words C silent. இப்போ உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் நாங்க பார்த்திருக்கிறனால பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஐடியா நார்மலாவே வரும். அப்ப தெரிஞ்சு கொள்ளணும். சீசர்ஸ், சயின்ஸ், சீன் இவங்களெல்லாம் நாங்க ரீட் பண்ற நேரம் சி சவுண்ட்ஸ் வராது. அது சைலண்டா இருக்கும். சி சைலண்ட் ஜி. Yay. ஜி சைன் நோம் Gnome. foreign. Teacher, Foreign. no என்ன teacher? Foreign. Right? Okay. Yes. Quickly copy it down. Okay. Good. Finish teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Right, scissors, science, scene, Yes. sign, home, foreign. Right. You all know the meanings of these words, no? Yes, scissors, science, scene, sign. Sign சொல்றது என்ன பிள்ளைகள்? S-I-G-N. Signature Yes. பண்ற. Nom. கையப். Yeah, nom. கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் சில Finish, teacher. ஓகே சில கேரக்டர்ஸ் வருவாங்க, அந்த ஷார்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்க தான் நோம்னு சொல்றது. ரைட்? தொப்பி போட்டுட்டு வருவாங்க. எஸ். தென் ஃபாரின். ஓகே. Now shall we move to an activity? Right? Are you all ready? Can you do this activity? Yes. Part A and part B. Yes, The first teacher. one. Yes, Underline the teacher. silent. You have to underline the silent letter. Oh, you can write it. Dash போட்டு இங்கால பக்கம் silent letter என்னன்ட்டு எழுதலாம். B part circle the silent letter. அண்டர்லைன் பண்றீங்களோ சர்க்கிள் பண்றீங்களோ இல்லாட்டி நீங்க பக்கத்துல இதுல எந்தெந்த
லெட்டர் லெட்டர்னு சொல்றது எழுத்து. எந்த எழுத்து சைலண்டா வருதுன்ட்டு நோட் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. If you finish, you can raise your hands. Finish, ma'am. Finish, teacher. Finish, teacher. Who are ready to answer? Please raise your hands. Teacher. No teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. All right. Shall we discuss? Yes. Okay, teacher. Okay, teacher. Okay, Finish, Jana- teacher. Janadishan, are there? Janadishan? Harshani? teacher. Can you tell the answers for the first part? Finish, teacher. Yes. Yes, teacher. Yeah. Read the first one and tell me the answer. Knife. K. Read it loudly. Teacher. Read பண்ணுங்க அந்த word first word. Knife. Knife, teacher. Knife, not knife. Okay. Right. So Okay, what teacher. is the letter? Yes. Pump. What is the silent letter? அந்த சொல்லில வந்த silent letter இது. Silent எழுத்து இது. K, எதை teacher. pronounce? Yeah, K. Good. Dhanavia? Ma'am. What is the second word in part A? B. That is the answer. Correct. Can you pronounce the word? Read பண்ணி காட்டுறீங்களா அத? Comb. Yes. Loudly.
Comb. Comb. Yeah, good. Thank you. Then Sasni. Are you there, Sasni? Nadusha. Right. Yes. W. Can you read the word? Right. Right. And W is the silent letter. Good. Transfer. Are you there? Bhavan. Bhavan. Iran. Teacher, can I? Jishnudan. Maxine. Maxine. Shadi. Miss? Maxine, can you tell the answer for the fourth one? 8, Miss. H, can you read it? Read the word loudly. Hour. Read it. Oh, right, good. Lasra. Yes, teacher. Your sixth one. Read and tell which one is the silent letter. Talk. L. Yeah. Talk. L. Good. Abdul Qadir. Yes, teacher. Next one. Read. Teacher, sixth one. Yes. Knee. Yeah. Which one is the silent? K. Good. K is silent there. Thank you, teacher. Liani. Liani. Yes, teacher. Seventh one. Lamb. Lamb. Then silent letter. B, teacher. B. Good. Duli Abi. Teacher. Eighth one. 8, teacher. Silent letter is 8. Whistle. Read the word again. Read. Abi, pronounce the word H or no? Silent letter is T, teacher. Sorry. Whistle. We sound is H. நாங்க pronounce பண்றோம். So Yes, silent teacher. letter is T. Whistle. W, teacher. Sorry. W W, teacher. for whistle. No, then we can't say whistle. No. Whistle. W சொல்லாட்டி நாங்க அதை whistle இல்ல வாசிக்கணும். We have pronounced the letter. W வரும் sound. H Whistle. வரும். Yeah, whistle. Whistle. So T தான் silent அதுல. Right? Eighth one. Now, Kavinesh. Honest. Honest. Silent letter. H.
Yes, good. Then Sawaf. Yes, Sawaf, Aidya. Sing. Amar. Yeah. Sing. Not seen. Silent letter is G. G. Sign, not seen. Sign. Sign. Sign பண்ணியாச்சா கேப்போம் sign. Not seen. Sign. G silent letter. Right. நான் கேட்காத ஆக்களுக்கு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில கேட்பேன். கோவிக்க கூடாது. ரைட். Okay. ரைட். தேவைன்னா அந்த ஆன்சர் ஃபார்வர்ட் பண்றேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க ஒருக்கா. ரைட். இதுல டார்க் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸ் தான் சைலண்ட். நைஃப், கோம், ரைட், அவர், டாக், நீ, lamb, whistle, honest, sign. Clear? Yes? Yes, teacher. Shall we move to another activity? Yes? Okay, teacher. Okay, Okay, teacher. Right. Okay, teacher. Uh, this you have to read very carefully. வேர்ட் மட்டும் இல்லை இதுல, இதை நீங்க கம்பேர் பண்ணி, அதாவது அந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமா வர வேர்ட்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும் பிளாங்க்ல. ரைட். ஃபர்ஸ்ட் யூ ட்ரை, ஆஃப்டர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே? ஆல் ரைட். Okay, teacher. ரைட். ஸ்டார்ட். டீச்சர் கேள்வி எழுதணுமா டீச்சர்? எழுதித்தான் செய்யணும். பிறகு படிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்காம போகுமே.
Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. All right. Shall we discuss? No, Teacher. teacher. Okay, teacher. Who need time? யாருக்கு டைம் வேணும் இன்னும்? அம்மா இருக்கு teacher. 1 minute, teacher. All right, right. Activity முடிச்சாக்கள் அது. Take your workbook, page number 28. In your work, then I can't do anything. Workbook இருக்கிறாக்கள், page number 28. Activity 2 and activity 3. You can try it. Finished. All right. Satvika, finished? Yes, Yes. teacher. Please read the first one. I use
a knife to cut vegetables. Very good. Exactly. Others? Any other different answers? Adha போட்டிருக்கீங்க எல்லாரும்? One Karthi? teacher. Yes, good. Then put a right mark. Right போட்டு உங்களுக்கு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. Right? நீ எழுதி முடியலன்னா Right. அப்படியே இருக்குது நீ. Madhujan? She had pain in her knee. Exactly. She has pain in her knee. Others? Please check your answers. Right? She has pain in her knee. Good. Shuraim? Yes, teacher. Third one. Please write your name on the board. Right, Please teacher. write your. Yeah, right. Exactly. That's the answer. Others, please check your answers. Please write your name on the board. Siromijan. Fourth one. The baby sheep is called a Yes, what? The baby sheep is called a baby sheep. என்னன்னு சொல்லுவோம்? Lamb. lamb. Yeah, lamb is the correct answer. Good. Amar, Yes. next one. We waited for Wait. We. waited Yeah. We waited. for an We waited for whistle at the bus stop. We waited for an Hour. hour. Yeah. We waited. ஒரு மணித்தியாலமா நாங்க பஸ் ஸ்டாப்ல காத்திருந்தோம். That's it. We waited for an hour at the bus stop. Others, please check your answers. Right. Next, sixth one. Iran. No. So, what's the answer for sixth one? I To arrange my hair. Yes, I use a comb to arrange my hair. Right? Next, seventh one. The teacher asked us not to talk in class. The teacher asked us to not to Talk in class. talk in class. Right. Eighth one. He is an honest boy. Yes, he is an honest boy. He is an honest boy. Ninth one. The coach blew the whistle to start the game. Exactly. The coach blew the whistle to start the game. Right. Last one. There is a road sign near the school. Road sign. இந்த நேரத்துல sign இன்ட்டு ஒப்பத்தை சொல்லல. That means signature கையொப்பம் இல்ல. Sign சொல்றது சமிஞ்சை அடையாளத்தை சொல்றாங்க. There is a road sign. வீதி சமிஞ்சை சொல்றாங்க. Right?
There is a road sign near the school. Right. All of you very good. Then put right marks, put stars, put smileys. Right? Well done. Good job, all of you. Right. Another small activity quickly. Right. Try this quickly. யார் பேர் கூப்பிடாம இருக்க? எஸ், யாரையும் கால் பண்ணாம இருக்கிறனா? ஆன்சர் சொல்லு. எஸ், நோ. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Finish, teacher. Right. First one, Teacher, last one. you need time. Yes, teacher. Right. Quickly do it. Finish, teacher. Finish, teacher. Right. Which word has a silent K? Knife. Please. Knife. Yes. Nice, teacher. Which word has a silent B? Comb, teacher. Which word has a silent W?
Right. Right. Which word has a silent Honest. H? Honest. Right. Okay, good. Please check your answers and put right marks, right? Right. Try it out quickly. No. Finish, teacher. Finish, teacher. All right. Okay, sir. 1 minute. Finish, teacher. Finish. Yeah. Which word has a silent T? Listen. Listen. Which word has a silent G? Sign. Good. Which word has a silent C? Scissors. Scissors. Right. Good. Which word has a silent K? E. Which word has a silent H? Honest. Right. Very good. I hope you all got a idea about silent letters, isn't it? கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சைலண்ட் லெட்டர்ஸ் எது எதுல வரும்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும் தானே பிள்ளைகள்? Yes, are you all clear? Clear, Yes? teacher. Any doubts? Yeah, teacher. No, teacher. Teacher. No, teacher. Thank you so much, children. See you then in your next class. Okay, goodbye, good night. Bye, teacher. Bye, teacher. teacher. Thank you, Thank teacher. you. Goodbye, Thank you, teacher. God bless you, Thank you, teacher. teacher. Good night, teacher.